என் பெயர் சேகா சராம்நிதி. என் அப்பா பெயர் சே. கணேசமூர்த்தி. எங்கள் கோத்திரம் சனமங்கலத்துடையான். எங்கள் ஊர் வெங்கடாஜலபுரம், துறையூர். என் பிறந்த நாள் 14 மே 2011. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை அக்டோபர் 19, 1888 பிறந்தார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை ஒரு புகழ்பெற்ற தமிழறிஞர் மற்றும் கவிஞர் ஆவார். இவர் நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்ததால் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்பட்டார். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது போன்ற தேசபக்தி பாடல்கள் மூலம் பிரபலமான இவர் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர். 1930 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டார். ஓவிய கலையிலும் சிறந்து விளங்கினார். காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தார். முதலில் பால கங்காதர திலகர் போன்றவர்களின் தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்டார். பின்னர் மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்டு அறப்போராட்டத்தால் மட்டுமே விடுதலை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தார். இவரது கவிதைகள் சுதந்திர போராட்டத்தை பற்றியும் அகிம்சை பற்றியும் இருந்ததால் இவர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுகிறார். ராமலிங்கம் முத்தமிழிலும் ஓவிய கலையிலும் வல்லவர். உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் சிறை தண்டனையும் அடைந்தார். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்னும் பாடலை உப்பு சத்தியாகிரக தொண்டர்களின் வழிநடை பாடலாக பாடி செல்வதற்கு இயற்றி கொடுத்தார். தேசபக்தி மிக்க தமது பேச்சினால் பல இளைஞர்களை தேச தொண்டர்களாக மாற்றியவர். அரசின் தடை உத்தரவை மீறி கூட்டங்களில் சொற்பொழிவாற்றியவர். அரசவை கவிஞர் பதவியும் பத்மபூஷன் பட்டமும் பெற்றவர். சாகித்ய அகாடமியில் தமிழ் பிரதிநிதியாகவும் பொறுப்பு வகித்தார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்கிற வீரநடைக்கு வித்திட்ட அவரின் நினைவு அவர் வாழ்ந்த இல்லம் நினைவில்லமாக அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள அரசு தலைமை செயலக 10 மாடி கட்டிடத்திற்கு இவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இவரின் மலைக்கல்லன் நாவல் எம்ஜிஆர் நடித்து மலைக்கல்லன் என்ற பெயரிலேயே திரைப்படமாக வந்தது. பாரதியின் வழி நின்று பாடல்கள் பாடியுள்ள நாமக்கல் கவிஞரின் பாடல்களில் எளிய நடை, எளிய பதங்கள், புதிய சிந்தனை என காண முடிகிறது. தேசிய விடுதலை குறித்த சிந்தனை கொண்ட நாமக்கல்லார் பாரதி, காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே போன்ற தலைவர்கள் குறித்தும் பாடல்கள் புனைந்து பாடியுள்ளார். திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ள தமிழ் ஆய்வு சிந்தனையாளராக கவிஞர் அமைகிறார். காலத்திற்கு ஏற்றவாறு விளக்கத்தில் வேறுபாடு காட்டுகின்றார். சான்றாக திருவள்ளுவர் அரசியல் பற்றி கூறும்போது நாமக்கல் கவிஞரும் பரிமேலழகரும் வேறுபாடுகின்றனர். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையின் படைப்புகளை தமிழக அரசு 1998 நாடுமை ஆக்கியது. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தேசிய இயக்கம் மற்றும் தமிழ் இயக்கம் சார்ந்து அவர் பாடிய இசை பாடல்களில் வரிகளாலேயே நினைவு கூறப்படுகிறார். அவருடைய கவிதைகள் மரபான யாப்பில் போதுமான அரசியல் கருத்துக்களை சொல்பவை. திருச்சி கல்லூரியில் படிக்கும்போது காதுவலி ஏற்பட்டு மருத்துவர் TM நாயர் சிகிச்சை செய்யும் கூட பலனளிக்கவில்லை. புகைப்படம் போல் அதே வடிவில் தோற்றம் இருக்குமாறு ஓவியம் வரையும் திறமை பெற்றவர். நன்றி.